வணக்கம். பல்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 5. காலைல எழுந்ததும் கிச்சன் ஸ்லாப்ல உட்காந்து தண்ணியை குடிச்சேன். கடகடன் ஓடி போய் ஃபர்ஸ்ட் மீலுக்கு தேவையான முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீலை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டயட் ஃபாலோ பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு செகண்ட் மீலை பேக் பண்ணிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். பாக்குற எல்லாரும் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. பொதுவா நிறைய பேருக்கு காலேஜ் போறதே பிடிக்காது, ஆனா எனக்கு காலேஜ் போறது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னே தெரில. காலேஜ் போனா சரியான பசி. அப்படியே செகண்ட் மீல சாப்பிட்டு ஃப்ரெண்ட்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். வெளியே போனா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட ஷூவை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே கிளாஸ்ல போய் தூங்கிட்டேன். காலேஜ் பிடிச்சதும் சிக்கனை வாங்கிட்டு வந்து என்னோட லஞ்சை சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு கால். மெட்ரோல என்ன டிராப் பண்ணேன்னா நான் உனக்கு A2Bல டீ வாங்கி தரேன்னு. டீன்னு சொன்னாலே நான் கடகடன் ஓடி போயிடுவேன். அப்படியே போய் அவங்க கூட ஒரு டீயை குடிச்சிட்டு வரும்போது ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு தேவையான வாழைப்பழத்தை வாங்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நேற்று மேலகன் கார்த்தின்னு ஒரு கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன். அந்த கேரக்டர் கூட தான் இப்போ ஒரு கோட் போட்டிருக்கிறேன் ரீசெண்டா. அவன் இன்னைக்கு பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் போனா என்ன, ஷோல்டருக்கு 5 வேரியேஷன் போடுறோன்னு போட்டேன். நான் இப்போதான் ரீசெண்டா ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணேன். நான் அந்த காம்படிஷன் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த அளவு புஷ் பண்ண முடியல. இப்பதான் கோச்சோட கைடன்ஸோட கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் வருது. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்து என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் போற வழியில அப்படியே இந்த வாட்சுக்கு தேவையான ஒரு சார்ஜரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து என்னோட ஃபைனல் மீலை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். பாய்.